ஐயோ இவ எதுக்காக இங்க வந்தா? அம்மா, இந்த மருது இருக்கானே, இவன் சரியான அயோக்கியமா. பொண்ணுங்களை ரகசியமா போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து மிரட்டி பணம் பறிக்கிறவம்மா. இவன் என் பொண்ணு வாழ்க்கையை சீரழிச்சவம்மா. என் பொண்ணு மட்டும் இல்ல, இவனால இதே மாதிரி நிறைய பொண்ணுங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. அட கடவுளே, மருதுவர் ரேவதி விஷயத்துல ட்ரம்ப் கார்டா யூஸ் பண்ணி சாமுண்டிய தோக்கடிக்கலான்னு பார்த்தா இந்த கார்த்தி பையன் இதுலயே மண்ணள்ளி போட்டுடுவான் போல இருக்கே. என்ன சொல்றீங்க? எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்கீங்க? அம்மா, நான் சொல்றத நம்புங்க. இவன் பெரிய கிரிமினல்மா. அப்பாவி பொண்ணுங்க வாழ்க்கையை கெடுக்கிற அயோக்கியன். இவனை நம்பி உங்க பொண்ணு வாழ்க்கையை கெடுத்துறாதீங்கம்மா. அத்தை, இதெல்லாம் அப்பட்ட பணம் போய் என்னோட கல்யாணத்தை எப்படியாச்சும் நிப்பாட்டணும்னு அந்த கார்த்திக் காசு கொடுத்து இந்த ஆளை வச்சு டிராமா பண்றான். என் மேல பழிய போட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்த பாக்குறான். அத்தை, நம்பாதீங்க. இது பாருங்க, என் மாப்பிள்ள மேல இவ்ளோ பெரிய பழிய போற போக்குல சொல்றீங்களே, நான் உங்களை எப்படி நம்புறது? யாரு சொல்லி கொடுத்து நீங்க இப்படி எல்லாம் சொல்றீங்க? யாரும் சொல்லி கொடுக்கல. நான் எதுக்காக போய் சொல்லணும்? இவன் ஒரு அயோக்கிய. தயவு செஞ்சு நம்புங்க. இவ்ளோ பெரிய பழிய ஒருத்தர் மேல ஆதாரம் இல்லாம போட முடியாது. நீங்க சொல்றது உண்மைன்னு உங்ககிட்ட ஏதாவது ஆதாரம் இருந்தா சொல்லுங்க. அக்கா, அந்த கார்த்தி தான் கல்யாணத்தை நிறுத்த வேற வழி தெரியாம இவங்க கிட்ட காசு கொடுத்து இந்த மாதிரி டிராமா பண்ண சொல்லியிருக்கான். சந்திரா, அப்பாவும் பொண்ணும் வந்து இவ்வளவு தூரம் சொல்றாங்க, அதெல்லாம் அவன் காதுல விழலையா? நாடகம் ஆடி கல்யாணத்தை நிறுத்த வேண்டிய அவசியம் ஏன் மாப்பிளைக்கு இல்ல. அதேதான் நானும் சொல்றேன். அப்பாவும் பொண்ணும் சொல்ற விஷயம் ஒன்னும் சாதாரண விஷயம் இல்ல. என் மாப்பிள்ள கேரக்டரை பத்தி தப்பா சொல்லும் போது அதை நம்புறதுக்கு எனக்கு ஆதாரம் வேணும்னு கேக்குறேன். இதுல என்ன தப்பு இருக்கு? சாமுண்டி, இது சரியா தப்பான்னு பேசுற நேரம் கிடையாது. என் பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை இது. இவ்வளவு தூரம் வந்து சொல்றாங்க, அதெல்லாம் நம்பாம ஏதாவது பேசிட்டு இருக்க. இந்த அயோக்கிய பயலுக்கு போய் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சமா அறிவு இருக்கா உனக்கு? நான் மட்டும் தான் என் மாப்பிளைக்கு சப்போர்ட் பண்றேனா? நீங்களும் தான் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்க. அம்மா, உங்க சண்டையில உங்க பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துறாதீங்கம்மா. திரும்பவும் சொல்றேன், இவன் நல்லவன் கிடையாதுமா. நீங்க சொல்றத அப்படியே நம்புறதுக்கு நான் ஒன்னும் முட்டாள் இல்ல. அம்மா, நல்லா யோசிச்சு பாருங்கம்மா. இந்த மாதிரி ஒரு விஷயத்த நானும் என் பொண்ணு வந்து சொல்றதுல எங்களுக்கு என்ன லாபம்? தயவு செய்து எங்களை நம்புங்கம்மா. அதெல்லாம் இருக்கட்டுங்க. நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியும் யாரு இருக்காங்கன்னு யாருக்கு தெரியும்? நான் கேக்குற மாதிரி ஆதாரம் ஏதாவது இருந்தா காட்டுங்க. இல்லைன்னா கிளம்புங்க. நல்ல காரியம் நடக்கும்போது இடைஞ்சல் பண்ணாதீங்க. சரிம்மா, வாமா போலாம். ஏ, அந்த பொண்ணியம்னை பத்தி பேசினதெல்லாம் கேட்டல்ல? இப்பவாவது அம்மா கிட்ட இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லு ரேவதி. அக்கா, இந்த கல்யாணம் நடக்காதுக்கா. மாமா அதை நடக்க விட மாட்டாரு. எனக்கு அவர் மேல முழு நம்பிக்கை இருக்கு. நீ வேணா பாருக்கா. வாங்க மாப்பிள்ள. பாத்தியாக்கா அந்த கார்த்தியோட புத்திய? கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு வேற வழி தெரியாம யார் யாரையும் கூட்டிட்டு வந்து மருது மேல பழிய போடுறான். அவன் பேச்ச நம்பி ஏமாந்துராதக்கா. அவன் என்ன வேணாலும் பண்ணி தொலையட்டும். இந்த சாமுண்டீஸ்வரியை மீறி இந்த கல்யாணத்தை ஒண்ணும் பண்ண முடியாது. சகல, எப்படியோ ரேவதி அடம் முடிச்சு நீங்க கூட்டு வந்துட்டா போலயே. மாப்பிள்ள, நீங்க மண்டபத்துல இல்லைன்னு தெரிஞ்சு ரேவதி ரொம்ப கவலைப்பட்டா. ரேவதியோட இந்த மனமாற்றம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும் இந்த கல்யாணத்தை நம்ம எப்படி தடுத்து நிறுத்த போறோம்? ஒண்ணு பண்ணலாமாமா, ஆனா அதுக்கு நீங்களாம் ஹெல்ப் பண்ணாதான் முடியும். ஏப்பா சகல,
நாங்க என்ன பண்ணணும் மட்டும் சொல்லுப்பா, சும்மா தட்டி தூக்கிடுறோம். சூப்பர் ஐடியா சகல. அந்த மருது பையன் கண்டிப்பா அந்த வலையில சிக்கும். இப்பவே போய் நீ சொன்னபடியா அந்த பிளானை நாங்க ஆரம்பிக்கிறோம். சரிங்க. நாங்கள் இல்லைன்னு தெரிஞ்சா ரேவதி கண்டிப்பாக நான் எங்கேன்னு கேட்பா. நான் இங்கே தான் எங்கேயாவது இருப்பேன்னு சொல்லி சமாளிச்சிருங்க. ஏங்க, நீங்கள் அவனை க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்க. நான் ஹாஸ்பிட்டல் போகிறேன். அவன் எவ்வளோ பெரிய ஃப்ராடுன்னு இன்னைக்கு ஆதாரத்தோட எல்லாரும் முன்னாடி நிரூபிச்சிடலாம். சரிப்பா, நான் வரேன் மாமா. போலாம் மாப்ள. என்னடா பண்ற? என்னடா பண்ற? வேணா. டேய் கார்த்தி, என்னையே அடிச்சல. உன் ரேவதியை நான் தாலி கட்டி என் கைக்குள்ள கொண்டு வரேன் பாடுறா. அதுக்கப்புறம் நானும் அவ்வளோ ஹனிமூன் போய் அவளோட வீடியோவையும் போட்டோவையும் சோஷியல் மீடியாவில் போட்டு உன்னை இந்த ஊர் முன்னாடி தலைகுனிய வைக்கல, என் பேரு மருது இல்லடா. இருக்கான் இருக்கான். மாமா, மாமா. இல்ல மாப்ள. ஐயோ மாமா, இங்க வாங்கல, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன மாப்ள சொல்லுங்க. ஐயோ மாமா, சகல ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னாப்ல. என்ன? அத உங்ககிட்ட சொல்லி ஆகணும் மாமா. சொல்லுங்க. சகல இப்பதான் ஃபோன் பண்ணி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல சொன்னாப்ல. அந்த மீனாட்சி அம்மா பொண்ணுக்கு இன்னைக்கு நைட்டுக்குள்ள பழைய ஞாபகம்லாம் வந்துருன்னு டாக்டர் உறுதியா சொல்லிட்டாங்களா மாமா? அது மட்டும் இல்ல மாமா, அந்த பொண்ணு மட்டும் இந்த மருது பயல பத்தி வாய திறந்தா போதும், அவனோட அத்தனை ஃப்ராட் தனமும் வெளியே வந்துரும். நடக்க போற கல்யாணமும் தானா நின்னுரும். அப்பாடா, மாப்பிள்ளை ஏதாவது பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவான்னு எனக்கு தெரியும். பொழுது விடிஞ்சாக்க ரேவதி காலத்துல இந்த புறம்போக்கு தாலி கட்ட போறானேன்னு கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தேன். இப்ப நிம்மதியா இருக்கு மாப்பிள்ள. மாமா, இதுக்கு மேலே நாம இங்க நின்னு பேசணும்னா யாராவது கேட்டுருவாங்க. இதை விட முக்கியமான ஒரு மேட்டருக்கு வாங்க அப்படி போய் பேசுவோம். வாங்க. வாங்க வாங்க, இங்க இருந்து போயிருவோம். அப்பவே அவ கதையை நான் முடிச்சிருக்கணும். உயிரோட விட்டது நான் பண்ண பெரிய தப்பு. அவ வந்து என் கல்யாணத்தை கெடுக்க பாக்குறாளே, நடக்காது, நடக்க விடக்கூடாது. அவ கண்ணு முழிக்கிறதுக்குள்ள ஹாஸ்பிட்டல்ல வச்சு அவ கதையை முடிக்கணும்.